ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் அக்டோபர் 8ஆம் தேதி 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் திருநாள், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, பஞ்சமி திதி. நவராத்திரிகளில் பஞ்சமி திதி அன்னைக்கு பொதுவாக துர்க்கை வழிபாடு செய்வது. குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு திருஷ்டி விழுந்து படிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இல்லைன்னா படிப்பாங்க, ஆனால் மனசில் நிற்காது. சில பேருக்கு படிக்கிற கோளாறுன்னு சொல்லுவோம். அது படிக்கணும்னு நினச்சாலும் சில விஷயங்கள் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறது. இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் துர்காதேவிக்கு வழிபாடு செய்து 5 கன்னியா பெண்களை, 5 கன்னி குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டு வந்து ஜம்முன்னு சாப்பாடு போட்டு தான தர்மங்களில் அவங்களுக்கு பிடிச்ச பாவாடையை நம்ம தானம் பண்ணுறது. காட்டனில் பண்ணலாம், சில்கில் பண்ணலாம். இது நீங்கள் தானம் படும் பொழுது பொதுவாக அந்த திருஷ்டி தோஷம் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவராத்திரிகளில் பஞ்சமி திதி ரொம்ப முக்கியமான திதி. அதில் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்தாலும் புதனுடைய நட்சத்திரத்தில் செய்வதனால், புதன் மூல திரிகோணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பொதுவாகவே நிறைய தப்பு கண்டுபிடிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வரும். இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேருக்கு எதிர்பாராத கடன் கிடைக்கும், சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுகள் கொடுக்கும். ஆனால் உடம்பு, மனநிலை இது ரெண்டுமே லைட்டாக குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முக்கியமாக நவநீத கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்க, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பல வர்ண நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்தரஸ்தானம்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சிக ராசினால் நிறைய பேருக்கு ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல பேருக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் ஆகிடும். குரு போய் 2ஆம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பார்வை பலத்தினால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். இன்றைய நாள்லேருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வியாபாரம் தொடங்கலாமாங்கிற எண்ணம் உருவாகும். இருக்கிற உடம்பு பாதிப்புகள் லைட்டாக டவுனாக இருக்கிறது, இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். இன்றைய நாள்லேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்குது. அதே மாதிரி ருணம், ரோகம், சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். நிறைய பேர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம். வீடு விற்று புதுசாக இடம் வாங்கிறது, இல்லை இடத்த விற்று பெருசாக வீடு கட்டுறது, வீட்டுக்கு மேலே கட்டுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இருக்கிற வேலையில் கொஞ்சம் இருக்கிற ப்ரெஷர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தகுதி பிறக்கும். நிறைய பேருக்கு மன வருத்தங்கள் தீரும். நிறைய பேருக்கு தனப்பிராப்தங்கள் கைகூடி வரும். ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிப்பாக ஒரு 5 மாதத்தில் வந்துடும் உங்களுக்கு. அது இதற்கான ஆரம்பம் இன்றைய நாள் ஏற்பட போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன். பயங்கரமான அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், சமயோஜித புத்தி, கணக்கு போடக்கூடிய தகுதி, எந்த விஷயத்தையுமே அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேற்றத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசில் கல்லாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இனிமையாக பனி போல் கரைகிறோம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட நல்ல பாண்டிங் இருக்கும். நல்ல அறிவு கூர்மையினால் பல பிஸ்னஸை முடிப்பீங்க, பல வியாபாரத்தில் ஜெயிப்பீங்க. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முக்கியமான வழிபாடுகளில் அன்னபிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதுர்ஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடத்துல சந்திரன் தொடர்பு. அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது குரு பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கோடி புண்ணியம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும். படிப்பில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை நிகழும், அகலும். புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாமான்னு எண்ணம் வரும். ஆசிரியர்களுக்கு, அதே மாதிரி வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுமை கம்மியாகும், ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக குருவுடைய பார்வையில் புதன் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் கௌரவங்கள் தானாக தேடி வரக்கூடிய, புகழாரம் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
எந்த காரியத்தை எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணணுன்னு இருக்கீங்களோ அந்த காரியத்தை கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. ஏன்னா 3ஆம் இடம்னா அது பேர் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் சந்திரன் உட்காந்து புதனுடைய நட்சத்திர சாரத்தை வாங்கி இருக்கிறதுனால, அது குரு பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் முடிப்பீங்க. எழுத்து, ஓவியம், பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இடமாற்றம், ஒரு பயணம், இந்த மாதிரி விஷயங்கள்ல சக்ஸஸ் உண்டு. எதிர்பாராது நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடிய ராசின்னா அது கன்னி, மகரம், ரிஷபம். இந்த 3க்குமே எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்று வரும். அது கரெக்டாக மத்தியானம் 3:15 அப்புறம் வரும். 100% மனசும் சரி உடம்பும் சரி ஃபிட்டாக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஃபோன் எடுத்தால் 1 மணி நேரம் வந்து நல்லா கக்க பக்கன்னு சந்தோஷமாக சிரித்து நண்பர்கள் கூட மகிழக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் பலம் நிறைந்த ஒரு கிரகம் சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து யாருமே அசைக்க முடியாது. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்தாலும் நின்ற நட்சத்திரம் வந்து புதன், குரு பார்வையில் பயங்கர பிரபாவமாக இருக்கிறதுனால காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. செம்ம ஃப்ளோ, நல்ல காசு பணத்துடைய ஒரு ஃப்ளோ இருக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மற்றவங்களை ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் பேசுவீங்க. அதனால் குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷங்கள் இருக்கும். தேவையான பண வரவுகள் வரும். க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன செய்யணும்னு இருக்கீங்களோ அது அத்தனையும் அப்படியே நடக்கும். இன்ஃபேக்ட் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருப்பீங்க. லக்னத்தில் சுக்கிரன், ராசியில் சுக்கிரன் நல்ல வலுவாக உட்காந்துருக்கிறதுனால அழகு, ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ரசனை அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான வழிபாடுகளில் நான் சொல்கிறது சத்யநாராயண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். குரு பார்வையில் சந்திரன் இருக்கார். முழுக்க முழுக்க கஜகேசரி யோகம்னு சொல்லலாம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதன். அதனால் அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த காரியத்தையுமே எந்த இடத்துல நின்னாலும் சரி அந்த இடத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சம்திங் தட் இஸ் ரிமார்க்கபிள். அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். எப்பவுமே 2 பேர் கூடவே வச்சுருப்பீங்க. அவங்க உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பாங்க. எப்பவுமே நல்ல ஒரு சகோதரத்தன்மை அதிகரிக்கும். நிறைய பேருடைய நட்பு உருவாகும். நினைத்தது அப்படியே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். மனசும் சரி உடம்பும் சரி ஃபிட்டாக இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான வழிபாடுகளில் காஞ்சி மகா பெரியவரை மனசார வணங்குங்க. சாக்ஷாத் சிவபெருமானே வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ராசியா நிறம் ஆஷ் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இரவு நேரத்தில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரவு நேரத்தில் நல்ல விஷயங்களை பற்றி பேசுவது. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெளிச்சமே. அது வரைக்கும் எல்லாம் ஒரு க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி தோணும் உங்களுக்கு. ஆனால் அது எல்லாமே சுப செலவுகளாக இருக்கும். படிப்பிற்காக, கணக்கிற்காக, டாக்குமெண்ட்டிற்காக, முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு போடக்கூடிய அலைச்சல் ஆகட்டும், நீங்கள் போடக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், விடாமுயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. நிம்மதியாக படுத்து தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு நரம்பு, ஸ்கின்னில் லைட்டாக வலி வேதனைகள் கொடுக்கும். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகாது. கொக்கே சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் அனைவருக்கும் இன்றைய நாள் சூப்பராக இருக்கும். மெயினாக அனைத்து மகர ராசி நண்பர்களுக்குமே மிக 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 யோகமான நாள். லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. குரு பார்வையில் அப்படியே பிரகாசமாக இருக்காரு. சதன் நின்ற நட்சத்திரம் புதன். சந்திரன் நின்ற நட்சத்திரம் புதனாக இருக்கும் பொழுது இன்றைய நாள் கண்டிப்பாக பாராட்டு மழை குவியும். எதிர்பாராத கிஃப்டெல்லாம் வந்து சேரும். நண்பர்கள் மூலியமாக ஒத்தாசைகள் கிடைக்கும். ரெஃபரன்ஸ் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதுக்காக இவ்வளோ நாள் ஏங்கின்னு இருக்கீங்களோ அந்த நடக்கிற காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். பல நாளாக உங்களுக்கு காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் இன்றைய நாள் நடந்து முடியும். நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் ரொம்ப பிரபாவமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பதவிகள் கூட தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இவள்கிட்ட ரிலேட்டிவ்லி குட் ஹைக் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. கலியுக காமதேனும் கல்பருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமா எடுத்து செய்யக்கூடிய நாள். தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அது டேட்டா வேணும். ரெண்டு நாள் அந்த மாதிரி ரிசர்ச்லாம் கண்டிப்பாக பண்ண போகிறீங்க. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். மன வலிமை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி முடிக்கணுங்கிற யுக்தி உங்களுக்கு தானாக வரும். உள்ளேருந்து பிரபாவமாக வரும். அதனால் வேலைன்னு சொன்னால் இன்றைய நாள் நீங்கள் தான். கும்பராசியில் பிறந்தவங்க தான் இன்றைய நாள் வேலையில் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி நிறைய ஞானத்தையும் நிறைய அறிவு கூர்மையும் புத்திசாலித்தனத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். மறைந்த ரகசியங்கள், மறைந்த பிரச்சனைகள், இதுதான் இதில் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அது இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு, ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உங்கள் வசமாகிறார். நீங்கள் நினைக்கிறத அவர் பண்ணி கொடுப்பார். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன். லக் வில் கம்ப்ளீட்லி ஃபேவர் யூ. லக் இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ண முடியும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். குரு பார்வையில் வேற இருக்கார். அதனால் வரவேண்டிய டாக்குமெண்ட்டு, வரவேண்டிய அக்ரிமெண்ட்டு, வரவேண்டிய ரொம்ப முக்கியமான ஆர்டரு, வெளியூர்லேருந்து வர வேண்டிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக, எப்படி உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக வந்து சேரக்கூடிய நாள். மெயினாக பரமாத்மனுடைய அனுகிரகம், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனுடைய அனுகிரகம், உங்கள் வீட்டில் முன்னோர்கள் அப்பா அம்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு கூட ஒரு சில பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும். இன்டர்வியூ கால் லெட்டர்லாம் வரும். முக்கியமான முடிவுகள் எல்லாமே இன்றைய நாள் தாராளமாக எடுக்கலாம். பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். கருண் சிவப்பு நிறம் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும்.